ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையும் புரிவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம் கண் முன்பாக எழுந்திருக்கின்றார். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுகின்றேன். ஆண்டவர் தாமே என்னுடைய உரிமை சொத்து. ஆம் ஆண்டவரே, உரிமை சொத்தாக இருக்கின்ற நீர் என் கிண்ணம் வழியும் பொழுது என்னை காக்கின்றீர். என் தலையில் எண்ணெய் வழியும்படி செய்கின்றீர். என்னை அடைக்கலான் குஞ்சு போல காத்திருக்கின்ற ஆண்டவர் நீர். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வேளையிலே எனக்கு உமது அருளை பொழிந்தருளும். நீர் என்னோடு இருக்கின்றீர். உம்முடைய வாழ்வு, உம்முடைய வழி, உம்முடைய சத்தியம், உம்முடைய வாக்கு எல்லாம் எனக்கு ஒன்றாய் கூடி வரும்படி நான் கேட்கின்றேன். ஆண்டவரே, ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வல்லமையுள்ள ஜெபத்திலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் அபலிவிதமாக ஆசீர்வதிக்கின்றீர். இன்று காலையிலிருந்து மாலை வரை நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். இங்கு வரும்பொழுது ஆபத்துக்கள் விபத்துக்கள் என்று எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். ஒவ்வொருவரையும் தொட்டு வழிநடத்துகின்றீர். வாழ்வின் வழிகளை, உண்மைகளை அறியச் செய்கின்றீர். ஆண்டவரே, நீரே எம் வாழ்வு, நீரே எம் வழி. வாழ்வே வழியே வாழ்த்துகின்றேன், உம்மை வணங்குகின்றேன். வாழ்வே வழியே வாழ்த்துகின்றேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சேர்ந்து பாடும். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். மீண்டும் பாடும். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே.
ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அவருடைய சமூகம் நாம், அவருடைய பிள்ளைகள் நாம், அவரோடு இருக்கின்றோம். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற தேவன், நமக்கு வாழ்வு தருகின்ற தேவன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்தியுள்ளேன். உங்களுடைய கண்களை உயர்த்தி பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு காதுகளை கொடுங்கள். செவிமடுத்த ஆண்டவர் நம்மை தொட்டு குணப்படுத்துவார். வல்லமையுள்ள கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். என் உதவி, ஆண்டவருடைய உதவி என்னை வந்து சேரும். ஆண்டவரே, உமது அருளில் வாழ்நாளெல்லாம் நான் பெற்று கொண்டிருக்கின்றேன். நன்றி இயேசுவே. இந்த நேரத்திலே நாங்கள் அனைவருமாக சேர்ந்து பாடுகின்றோம். உம்முடைய வசனங்களை எல்லாம் தியானிக்க அற்புதமான நேரத்திலே தந்தமைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒன்று கூடி உம்முடைய வார்த்தையை வாழ்வாக்க நாங்கள் வல்லமையுள்ள ஆண்டவரே உம்மை நோக்கி கேட்கின்றோம். உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. வசனம் தியானம் செய்து உம் வார்த்தையால் வாழ்கிறே. வசனம் தியானம் செய்து உம் வார்த்தையால் கரங்களை உயர்த்தி பாடுவோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். சேர்ந்து பாடுவோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, நம்பத்தக்க தகப்பனே. என் உதடு உம்மைதான் வாழ்நாளெல்லாம் புகழும் ஆண்டவரே. என் கண்கள் உம்மைத்தான் வாழ்நாளெல்லாம் தேடும் ஆண்டவரே. என்னுடைய இதய துடிப்பும் கூட நீர்தான் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை நோக்கி பாடுகின்றோம். உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தியானிக்க. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆண்டவர் அழகாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் சிறப்பானவை. ஆண்டவர் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். நற்கருணை வடிவத்திலே நம்மோடு தங்கி பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று பாடுவோம். அந்த ஆண்டவர் நமக்கு உள்ளுக்குள்ளாக வந்து கூடியிருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அந்த ஆண்டவர் தமது கண்களை எல்லாம் திருப்பி நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவரை காணுங்கள். எல் ரோயி என்று சொல்லக்கூடிய ஆண்டவர், நம்மை பார்க்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கின்றார். அந்த ஆண்டவர் நமக்கு மிகுதியான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தந்து கொண்டே இருக்கின்றார். நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். உன்னை நம்புகிறேன் ஆண்டவரே, ஊழியன் நான் குணமடைவேன். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் எத்தனையோ பேருக்கு உணவளித்தீர். உடல் சுகமில்லாதவர்களுக்கு நலம் தந்தீர். இன்றைக்கு கவலைகளோடு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நன்மைகளை பொழிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டவர் பேராற்றல் கொண்டவர். ஆண்டவர் உங்களை தொடுவார். தொட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை குணப்படுத்துவார். உங்களுக்குள்ளாக இறங்கி உங்களுக்கு சுகத்தையும் நலத்தையும் தரக்கின்ற ஆண்டவர். இதய விருப்பமெல்லாம் ஆண்டவரே நீர் மட்டுமே என்று நாம் சொல்லி பாடுவோம். நான் எப்படி உம்மிடம் நான் ஒப்படைப்பேன்? என்னுடைய வழிகளெல்லாம் வேறு விதமாக இருக்கின்றதே. இருந்தாலும் ஆண்டவரே, என்னையே நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி தாழ்ச்சியோடு ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. ஒப்படை
வழிகள் எல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. வாழ்வே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். சேர்ந்து பாடுவோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே. வாழ்வே வழியை பாடுவோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். இதோ கவலையோடு வந்திருக்கின்ற பெற்றோர்கள், கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகள், நோயோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கண் பார்வையற்றவர்களுக்கு கண் பார்வை தந்தீர். கண் மங்கி போனவர்களுக்கு பார்வை சரியாக தெளிவாக தெரிய நீர் வகுத்திருக்கின்றேன். ஆண்டவரே, ஒரு சில நேரங்களிலே கழுத்து பகுதிகளிலே வலியாக இருக்கிறது என்று சொல்லி எங்களிடம் வேண்டுங்கள் என்று சொன்ன சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுடைய கழுத்து பகுதிகள், நரம்புகள் எல்லாவற்றையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு பூரண சுகத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கரங்கள் இருக்கின்ற ஷோல்டர்கள் எல்லாம் இயங்கவில்லை என்று வலியோடு இருக்கிறேன், கரங்களை தூக்க முடியவில்லை, ஆண்டவரை புகழ்ச்சி பாடல் சொல்லி பாட முடியவில்லை என்று சொல்லுகின்ற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். அவர்களுடைய தோள் பட்டைகள் எல்லாவற்றையும் நீர் தொட்டு குணமாக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இதய நோயோடு கஷ்டப்படுகின்ற சகோதர சகோதரிகள், இதோ எனக்கு ஆஞ்சியோ செய்திருக்கிறார்கள், என்னுடைய உடல் வலிமையற்று இருக்கின்றது, இதயம் துடித்து கொண்டிருக்கிறது, நோவாக இருக்கின்றது, வலியோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற சகோதர சகோதரிகளை தொடும். ஆண்டவரே, வலிமையை தாரும், ஆற்றலை தாரும். இன்னும் ஆண்டவரே, விரல் பகுதிகள் இன்னும் இயங்கவில்லை, கை மடக்க முடியவில்லை, விரல்களை மடக்க முடியவில்லை, கரம் சோர்ந்து போய் கிடக்கிறது, இன்னும் எரிச்சலோடு இருக்கிறேன் என்று சுகர் கம்ப்ளைண்டோடு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமால் கூடாதது ஒன்றும் இல்லை. நாங்கள் இன்னும் அதிகமாக நோயற்ற வாழ்க்கையை நாடுகின்றோம். வயிற்று பகுதியிலே இன்னும் வலியோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளை தொடும். ஆண்டவரே, அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். இன்றைக்கு வயிற்று பகுதியிலே ஆபரேஷன் செய்கின்ற சகோதரர் ஒருவர் ஜெபம் செய்ய கேட்டார். அந்த சகோதரருக்காக ஜெபிப்போம். நல்ல முறையிலே அந்த அறுவை சிகிச்சை நடைபெற வேண்டும். அவருடைய வயிற்று கோளாறெல்லாம் நீங்க வேண்டும். அந்த பாகத்தை ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும், அதை குணப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். முழந்தால் படியிட முடியாமல், முட்டி போட முடியாமல், மடக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தாமே தொட்டு முழந்தால் படியிடவும், அந்த முட்டியை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், எல்லா நோய்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தரவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய கால்களை பாரும். வலுவிழுந்த கால்கள், தள்ளாடுகின்ற கால்கள், ஒரு சில நேரத்திலே நன்றாக நடக்க முடியாமல், எழுந்திருக்க முடியாமல் இருக்கின்ற சகோதர சகோதரிகள், தூங்க இயலாமல் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். நீர் ஒருவரே எங்களோடு இருக்கின்றீர். கவலைகளோடு வந்திருக்கின்ற, கண்ணீரோடு வந்திருக்கின்ற, எங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று வந்திருக்கின்ற பாத்திமா அன்னையை நாடி வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து அவர்களுடைய விருப்பம் போல அவர்களுடைய முயற்சிகள், முடிவுகள் எல்லாவற்றுக்கும் வெற்றியை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நேர்மையான உள்ளத்தோடு நாங்கள் வாழவும், நீதி முறையில் நாங்கள் வாழவும், பகற்றான பதற்றம் இல்லாமல், பயம் இல்லாமல் நாங்கள் வாழவும், எல்லாவற்றையும் நீ கூட இருந்து நடத்த வேண்டும் என்று, எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை
உம்மை வணங்குகிறேன். நீதி நேர்மையெல்லாம் பட்ட பகல் போலாகும். நீதி நேர்மையெல்லாம் பட்ட பகல் போலாகும். நீர் எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீர். நீர் எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீர். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே. ஆண்டவரை நம்பி இருங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் உங்களுக்கு வழியை காண்பிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய ஆவியை தருவார். உங்களுடைய ரணங்களை எல்லாம், உங்களுடைய காயங்களை எல்லாம் தொட்டு ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன். உம்முடைய பிள்ளை நான், உம்முடைய மகன் மகள் நான். ஆண்டவரே, என்னை அப்படியே கட்டி தழுவும். நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நான் மகிழ்ச்சியோடு உணர்கின்றேன், அனுபவிக்கின்றேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாளில் நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றேன். இந்த அற்புதமான வேளையிலே நீர் என்னை தொட்டு இருக்கிறீர். உமது வல்லமையை நான் உணர்கின்றேன். ஆண்டவரே, விசுவாசத்தோடு கேட்கின்றேன். ஆண்டவரே, என் விசுவாசத்தை பாரும் ஐயா. என்னை தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய நம்பிக்கை பெரிது என்று நீர் போற்றினீரே. அந்த பெண்மணியை பார்த்து எங்களுடைய நம்பிக்கையும் பார்த்து எங்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்வே, எங்கள் வழியே, எங்கள் உண்மையே, எங்கள் ஆண்டவரே, உமது வார்த்தையால் எங்களை ஆசீர்வதியும். இந்த நேரத்திலே மௌனமாக மன்றாடுவோம். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வரங்கள், உங்களுடைய மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பியுங்கள். சமர்ப்பித்து ஆண்டவரிடத்திலே மாண்புயர் கீதம் பாடி ஜெபித்து வல்லமையுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும்
தம் சோதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.